லிங்கமூர்வம் சமுதக்கிரவேஷம் புஜங்க தல்பே புருஷம் புராணம். இப்படி ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்ட திருக்கோலத்தில் பாயும் நீர் அரங்கம் தன்னுள் பாம்பனை பள்ளி கொண்ட மாயனார் திருநன்மார்பும் மரகத உருவும் தோளும் தூய தாமரை கண்களும் துவரிதழ் பவளவாயும் ஆயசீர் முடியும் தேசும் அடியரோர்க்கு அகலலாமே. குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுள் எந்தை அரவணை துயிலுமாகண்டு உடலனுக்கு உருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே காட்டவே கண்ட பாதகமலம் நல்லாடை உந்தி தேட்டரும் உதரபந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள் மேனி அத்தனையும் சேவித்து பரவசம் அடைந்தாராம் பிரம்மா. எம்பெருமான் ஏன் இப்படி பள்ளி கொண்ட திருக்கோலத்தில் காட்சி தந்தான்னா இதுக்கு பராசர பட்டர் ஒரு காரணம் சொல்றார். வலது திருக்கரத்தை தலைக்கு அணையாக இடது திருக்கரத்தை நீட்டிக்கொண்டு ஏன் பெருமாள் பள்ளி கொண்டார்னா வலக்கையால தன் கிரீடத்தை காட்டுறாராம் பெரிய பெருமாள். பார்ப்பா, நான் படுத்துக்கும் போது கூட கிரீடம் வச்சுருக்கேன், நான் தான் பெரியவன்னு புரிஞ்சுக்கோங்கிறார். படுத்துக்கும் போது யாராவது கேப் வச்சு படுத்துன்னு பார்த்துருக்கா? படுத்துக்கும் போதாவது கேப்பை கட்டுவாளா இல்லையா? இவர் படுத்துக்கும் போது கூட ஏன் வச்சிருக்காருனா நான் யாருக்கும் கேப்பை கட்டி செல்யூட் அடிக்க வேண்டிய தேவையே கிடையாது, நான் தான் பெரியவன்னு புரிஞ்சுக்கோ, அதுக்கு தான் படுத்துக்கும் போதும் கிரீடம் வச்சிருக்கேன்னு காட்டுறாராம். அடுத்து இடது திருக்கரம் திருவடியை நோக்கி காட்டுறார். ஏன்னா நான் பெரியவன்னு தெரியறதோ இல்லையோ, என் காலில் சரணாகதி பண்ணுடா, நான் உன்னை காப்பாத்துறேங்கிறாராம். அதுக்காகத்தான் இப்படியே பள்ளி கொண்டு இருக்கிறானா. என் கிரீடத்தை பார், நான் பெரியவன்னு புரிஞ்சுக்கோ, நான் பெரியவன்னு புரிஞ்சுதோ இல்லையோ, என் காலில் சரணாகதி பண்ணு, நான் பார்த்துக்கிறேன், நீ ஏன்டா அங்கே இங்கேன்னு சுத்தணும், சேட்டை தன் மடியகத்து செல்வம் பார்த்து இருக்கின்றீரே, ஏன்டா அங்கங்கே போற, எங்கிட்ட வாடா, நான் இருக்கிறேன், நாட்டினான் தெய்வமெங்கும் நல்லதோர் அருள் தன்னாலே காட்டினான் திருவரங்கம் உய்பவர்க்கு உய்யும் வண்ணம் கேட்டீரே நம்பி மீர்காள் கருட வாகனனும் நிற்க சேட்டை தன் மடியகத்து செல்வம் பார்த்து இருக்கின்றீரேன் தன் திருமேனியாலேயே உணர்த்தி கொண்டு இந்த பெருமாளை சேவிச்சார் பிரம்மா. பிரம்மா துதி செய்யறாராம். பிரம்மாண்ட புராணத்துல ஸ்ரீரங்கநாதனுக்காக சரித்திரத்தில் எழுந்த முதல் ஸ்துதி. பெருமாள் திருப்பார்கடல்லேருந்து ஆவிர் பவித்த போது பிரம்மா துதி பண்றார். நமோ நமஸ்தே சகஸ்ரமூர்த்தகே சகஸ்ர பாதாட்சி சிரோரூபாகவே சகஸ்ரநாமன் சதசப்த தந்தோ சகஸ்ர கோட்யண்ட யுகாதிவாசினே பிரசீத தேவேஷ ஜெகன்னிவாச பிரசீத லக்ஷ்மி நிலையாதி தேவா பிரசீத நாராயண ரங்கநாதா பிரசீத விஸ்வாதிக விஸ்வமூர்த்தே ஜிதந்தே முகுந்த பிரணதார்த்திஹாரின் ஜிதந்தே ஜெகநாத கோவிந்த தேவா ஜிதந்தே ஸ்ரீயகாந்த ரங்கேஷ விஷ்ணு ஜிதந்தே ஹரே வாசு தேவாதி தேவா என்று துதி செய்தார். ரங்கநாதனுக்கு இப்போ ஆசையா பிரம்மாவுக்கு விஸ்வரூபத்தை காட்டுவோம்னு. பிரம்மாவுக்கு மட்டும் இல்லை, இங்கே அனுபவிச்சுட்டு இருக்க நம்ம எல்லோருக்கும் சேர்த்து அந்த பெரிய பெருமாள் தன் விஸ்வரூபத்தை காட்டினாராம்.